ஒன்று திமுக கூட்டணியில் நம்முடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகமான இடங்களை கேட்டு பெறுவது. இந்த திடீர் நிலைப்பாடு தொகுதி பங்கீடுனால தானா? இல்ல, அதுவும் முக்கியம் தானே. ஒரு கட்சி இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்தவங்க லெட்டர் பேர்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பல. ஆனா எல்லாருடைய உழைப்பை பாக்குறப்ப நீங்க அண்ணன் முருகராஜன் அண்ணன் இருக்காரு, மக்கள் விடுதலை கட்சின்னு, அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம். அவர் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். இப்போ கருணாஸ் இருக்காரு, அது மாதிரி நீங்க அண்ணன் தனியரசு இருக்காரு, எல்லாம் நிறைய பேர். இப்போ நீங்க அதிகமான இருக்காரு, ஆதித்தமிழர் பேரவை அதிகமான இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்க கே செல்வகுமாரை கூட எடுத்துக்குவோம். கேகேஎஸ் வந்தாலும் சீட்டு கொடுப்போம். அப்போ எல்லாருக்குமே ஒரு சீட்டு கொடுக்கும்போது 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க அது 20 தமிழர் செம்மரம் கடத்த போனதாக சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்திலும் கூட சென்னையே 50,000க்கும் மேற்பட்ட திரட்டி திணறடிச்ச கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நெய்வேலி என்எல்சி பிரச்சனையாக இருக்கட்டும், கடலூர் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. சேலம் இரும்பாலை பிரச்சனைக்கு எதிரான போராட்டமா, சேலம் இரும்பாலை பிரச்சனை தொழிலாளர்கள் விரோத சட்டத்துக்கு எதிரான போராட்டமா, தலைமா தொழிற்சங்கத்தில் எதிரான போராட்டமா, எல்லாவற்றிற்கும் போராடக்கூடிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்படி தமிழ்நாட்டின் எல்லா திசைகளிலும் எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் வெகு மக்கள் திரட்சியோடு போராடும். ஏதோ சும்மா 50 பேர் 100 பேர் கிடையாது. தலைவர் வருகிறார் என்றாலே அங்கே 10,000க்கும் குறைவில்லாத ஆட்கள். இன்னைக்கு என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனையின் போது என்எல்சி நிறுவனத்தை இழுத்து மூட சொல்லி 10,000க்கும் மேற்பட்டவரோட பெரும் பேரணி போய் உள்ள போய் முற்றுகை போராட்டம் பண்ணது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான்.